வணக்கம். இன்னைக்கு நவுன் அண்ட் ப்ரோனவுன் பேஸ் பண்ணி எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம நவுன் அண்ட் ப்ரோனவுன் டைப்ஸ் வந்து டீடைலா படிச்சிருக்கோம். இனிமேல் வந்து எக்ஸசைஸ், அதாவது எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ளிமெண்ட் எல்லாமே நவுன் அண்ட் ப்ரோனவுனை பேஸ் பண்ணி இதே மாதிரி எல்லா டாபிக்கும் டீடைலா பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ அம் திரவிதா. எரர் ஸ்பாட்டிங் பார்த்தரலாம். ஒரு 20 தான் பார்க்க போறோம். ஒரு 10 வந்து நவுன் பேஸ் பண்ணி 10 வந்து ப்ரோனவுன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? எங்களுக்கு கூடயும் எங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போதும் வெக்காபுலரி, ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொடுக்கலாம். ஓகேங்களா? எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாமா? ஐ லைக் த poetries ஆஃப் கீட்ஸ் அண்ட் ஷெல்லி. இது எல்லாமே நவுன் பேஸ் பண்ணி தான். அதனால நவுன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஐ லைக் இதுல வந்து சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரி ஆயிருக்கு. நோ எரர். ஆஃப் கிட்ஸ் அண்ட் ஷெல்லி இதுலயும் எந்த எரர் இருக்கிற மாதிரி தெரியல. த poetries இருக்கு இல்லையா, இதுலதான் எரர். ஏன் அப்படின்னா poetry அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்ன வரக்கூடாது? ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாது. ஸோ poetries வரக்கூடாது, poetry தான். நெக்ஸ்ட் ஒன், லிங்குவிஸ்டிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். லிங்குவிஸ்டிக்ன்றது லாங்குவேஜ் பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஓகேங்களா? இந்த இடத்துல இதுல இஸ் த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், இதுல எந்த எரரும் இல்லை. லிங்குவிஸ்டிக் கரெக்டா? இல்லை. ஏன் அப்படின்னா இந்த லிங்குவிஸ்டிக் அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவ் வரக்கூடாது. எப்பவுமே சப்ஜெக்ட் வந்து என்னவா தான் வரணும்? நவுனா தான் வரணும். அப்ப இங்க என்ன வரணும் உங்களுக்கு? லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் வரணுமே தவிர லிங்குவிஸ்டிக் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், த கவர்மெண்ட் டிசைடட் டு ஸ்டாப் all sale of diamonds abroad because of recently passed resolution. ஓகேங்களா? The government decided to stop. இதுல வந்து ஏதாவது தப்பு இருக்கா? எரர் இருக்கா? நோ எரர். ஓகேங்களா? ஆல் சேல் நம்ம வந்து இது படிக்கும் போதே நமக்கு வந்து என்னது? ஆல் சேல் வருமா? வராது. ஏன்னா ஆல் அப்படின்றது என்ன ஆயிரும்? உங்களுக்கு ப்ளூரல் ஆயிரும். அப்படிதானே? எல்லாம். அப்ப சேல் வந்து வரக்கூடாது. ஆல் சேல்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்ராட் பிகாஸ் ஆஃப் ரீசன்ட்லி பாசிட்டிவ் ரெசல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், the table's legs have been elaborately carved. அப்படின்னா என்ன? இந்த டேபிள் லெக்ஸ் வந்து நல்லா கார்வ் பண்ணியிருக்கு, நல்லா இது பண்ணியிருக்காங்க, கடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து டேபிள்ஸ் லெக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? டேபிள்ஸ் அப்படின்றது என்னது? நான் லிவிங். ஓகேங்களா? நான் லிவிங்க்கு என்ன வரக்கூடாது? அப்பாஸ்ட்ரபி வரக்கூடாது. அப்ப என்னதான் வரணும்? the legs of the table அப்படின்னு தான் வரணுமே தவிர the table's legன்னு வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? the legs of the table அப்படின்னு வரும். the legs of the table have been elaborately carved. Next one, the sceneries of Kashmir is very charming. the sceneries இதே மாதிரி தான் of Kashmir is very charming. இதுல எந்த எரரும் இல்லை. இதுல வந்து நவுன்ல தானே எரர். அப்ப இதுலதான் இருக்கணும். இந்த சீனரிஸ் இருக்கு இல்லையா? இந்த சீனரிஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்கவுண்டபிள்க்கு என்ன கிடையாது? ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்ப சீனரிஸ் வரக்கூடாது. என்னதான் வரணும்? சீனரி அப்படின்னு தான் வரணுமே தவிர சீனரிஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? இது வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன், he acted not as per my advice but somebody else இருக்கு. he acted not error இல்ல, as per my advice இல்ல, but somebody else இருக்கு. இதுல வந்து என்ன அர்த்தம்? என்னோட அட்வைஸ் படி நடக்கல, வேற யாரோ அட்வைஸ் படி நடந்தான்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது பேரலா இல்லை. ஏன்னா இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது. பட் சம்படி எல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? என்ன வரணும்? பட் ஆஸ் பர் சம்படி அட்வைஸ்ன்னு வரணும். இங்க சம்படி எல்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன கொண்டு வரணும்? நம்ம அங்க சம்படி பொசிஷனை கொண்டு வரணும். சம்படி எல்சஸ்ன்னு வரணும், சம்படி எல்ஸ்ன்னு வரக்கூடாது. அப்படி சம்படி எல்சஸ்னா என்ன அர்த்தம்? சம்படி அட்வைஸ் பண்ணி நடந்தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், the professor tried his best to clear all their doubts in the subject after his lecturing இருக்கு. the professor tried, no error. his best to clear all, no error. their doubts in the subject, no error. after his lecturing இருக்கு இல்லையா? இங்க வந்து என்ன வரணும்? ஆஃப்டர் ஹிஸ் லெக்சர் தான் வரணுமே தவிர லெக்சரிங் வரக்கூடாது, ஜெரன் வரக்கூடாது, நவுன் தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன், தேர் வாஸ் ஏ ஹியூஜ், நோ எரர். crowded in front, நோ எரர் இருக்கா? இருக்கு. எப்படின்னு பார்த்தரலாம். ஆஃப் த ஆக்டர்ஸ் ஹவுஸ் ஆன் ஹிஸ் பர்த்டே இருக்கு. தேர் வாஸ் ஏ ஹியூஜ் crowd தான் வரணுமே தவிர crowded வரக்கூடாது, அட்ஜெக்டிவ் வரக்கூடாது,
நவுன் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் ரிட்டையரிங் she spent most of her time teaching young doctors, motivating them to work in rural area. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் யங் டாக்டர்ஸை மோட்டிவேட் பண்ணாங்க, ரூரல் ஏரியால போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன வரணும்? ரிட்டையரிங் வரணுமா? வராது. ஏன் அப்படின்னா ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம் வரக்கூடாது. நமக்கு வந்து சென்டென்ஸ்ல முதல்ல சப்ஜெக்ட் என்னவா தான் வரணும்? நவுனா தான் வரணும். ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னு வரணும், ஆஃப்டர் ரிட்டையரிங் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நாட் ஒன்லி has the Commerce Ministry fixed extraordinary minimum prices for onion export, but it has also made license mandatory for every consignment. ஓகேங்களா? not only has the Commerce Ministry fixed, no error, extraordinary minimum prices இருக்கு இல்லையா, prices இந்த இடத்துல வரக்கூடாது, price தான் வரணும். ஏன் அப்படின்னா இது வந்து என்னது? prices அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளுக்கு என்ன வரக்கூடாது? உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ப்ரோனவுன் பேஸ் பண்ணி எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாம். I, you and he must offer assistance to the downtrodden, said one of the boys standing by him. நின்றுட்டு இருக்கிற பையன்கள்ல ஒருத்தன் சொன்னா, நான் நீ அவன் எல்லாம் சேர்ந்து டவுன்ரோடனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம எதுலதான் எரர் சொன்னோம்? ப்ரோனவுன்ல எரர். ஓகேங்களா? சரி, இதுல ப்ரோனவுன் எது? I, you and he. இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா 2, 3, 1. ஓகேங்களா? 2 வந்து செகண்ட் பர்சன், 3 வந்து தேர்ட் பர்சன், 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இப்ப எப்படி வரணும்? இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ப்ரோனவுன் வந்தது அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் வரணும். செகண்ட் பர்சன் என்னது? யூ. தேர்ட் பர்சன் என்னது? ஹி. யூ, ஹி அண்ட் ஐன்னு தான் வரணுமே தவிர ஐ, யூ அண்ட் ஹின்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் த மெம்பர்ஸ் இன் த கான்சர்ட் பிகன் ஷவுட்டிங் அட் ஈச் அதர். ஓகேங்களா? ஆல் த மெம்பர்ஸ் இன் த கான்சர்ட். எரர் இருக்கா? இல்ல. பிகன் ஷவுட்டிங் இல்ல. அட் ஈச் அதர் இருக்கு. ஈச் அதர் எதுக்கு தான் வரணும்? 2 பேர் முன்னா மட்டும்தான் ஈச் அதர் வரணும். 2த்துக்கு மேல அப்படின்னா ஒன் அனதர் வரணும். அப்ப இந்த இடத்துல ஈச் அதர் வரக்கூடாது, ஒன் அனதர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூ சே இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பட் ஐ சே இட்ஸ் மை ஆல்சோ அப்படின்னு இருக்கு. யூ சே இட்ஸ் யுவர் ப்ராப்ளம், எரர் இல்ல. பட் ஐ சே இட்ஸ், இதுலயும் எரர் இல்ல. மை ஆல்சோன்னு இருக்கு. இங்க வந்து என்ன வரக்கூடாது? உங்களுக்கு மைன்ற அட்ஜெக்டிவ் வரக்கூடாது. மைன் என்னுடைய பொசஷன் தான் வரணுமே தவிர அட்ஜெக்டிவ் வரக்கூடாது. மைன் ஆல்சோன்னு தான் வரணும். என்னுடையது அப்படின்னு சொல்றப்போ பொசஷன் தான் வரணும், அட்ஜெக்டிவ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், the two sisters shouted at one another in public. Two sisters shouted, error இல்ல. at one another, ஏற்கனவே சொன்ன மாதிரி each otherன்றது 2 பேர் இருந்தப்ப each other வரணும். 2க்கு மேலன்றப்போ one another வரணும். இங்க வந்து என்ன இருக்கு? two sisters இருக்கா? one another வரலாமா? வரக்கூடாது. என்னதான் வரணும்? each other தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the father has given me everything which he had இருக்கு. the father given me, எந்த எரரும் இல்ல. everything which he had இருக்கு. everything வந்தாச்சா? திங்னு வந்தாவே நமக்கு இங்க என்ன வரணும்? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் which வரக்கூடாது, that தான் வரணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ஒன், the only book which you carry in your bag is in demand nowadays இருக்கு. இதுல வந்து எது எரர் அப்படின்னா the only book எரர் இல்ல, which you carry இதுல தான் எரர். ஏன் அப்படின்னா ஒன்லிக்கு அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன வரணும் அப்படின்னா that தான் வரணுமே தவிர which வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், please allow they do this work on their own for better output இருக்கு. please allow, allowக்கு அப்புறம் subject pronoun வரக்கூடாது, allow them ன்னா வரணும். allowக்கு அப்புறம் subject pronoun வரக்கூடாது, object pronoun தான் வரணும். please allow them அப்படின்னு வரணும். it was him who came running into the classroom. it was, it is அப்படின்னு வர்றப்போ நம்ம him என்ற object pronoun போடக்கூடாது, subject pronoun தான் போடணும். it was he அப்படின்னு தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன், each member and each worker has given their consent அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? each member and each worker, ஒவ்வொருத்தரையும் சிங்குலர். நவுன் வந்து சிங்குலரா இருக்கும்போது ப்ரோனவுனும் சிங்குலரா தான் இருக்கணும். theirன்னு வரக்கூடாது இந்த இடத்துல.
his அப்படின்னு வரணும். ஓகேங்களா? The same dog which barked at my son but fortunately did not bite. The same dog இருக்கு இல்லையா? Same dog, அந்த டாக தான் சொல்றோம். which அப்படின்னு வரக்கூடாது. சேமுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? ரிலேட்டிவ் ப்ரானவுன் that தான் வரணுமே தவிர which வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க, பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. புரியுதுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எப்படி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொல்லுங்க. கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.